அந்தரங்கா இல்லையா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? புத்தி இல்ல? இல்ல. மூளை இல்ல? இல்ல. மான வெக்கம் சூடு சொரணா உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்னதான் இருக்குது? உன் மேல எனக்கு ஆசையா இருக்குது. ஆசையா இருக்குது? அந்த ஆசைய ஒரு கூடையில வச்சுட்டு தெரு தெருவா வித்துட்டு போ. யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கட்டும். ஐயோ ஐயோ, என்ன இந்த மொழிக்கு வந்து போறிய? இதோட வெட்டி கொடுத்துறேன். புடவை விட மாட்டேன் பூங்குயிலே. அந்தரங்கம், இதை விட அந்தரங்கமான இடம் இனிமே கிடையாது. என்ன அந்தரங்கத்தை சொல்லு. அந்தரங்கம் என்ன சொல்றேன்? மறுத்த பலாத்காரம். போ அந்த பக்கம். ஏன் நம்பாத அடித்தாய்? தம்பி, இது அம்பு இல்ல, இது கம்பு. அம்போ கம்போ எதற்காக அடித்தாய்? ஏன் அந்த பெண்ணை பலாத்காரப்படுத்தினாய்? ஐயோ, பலாத்காரமா? இது என்னுடைய காதலி. காதலியா? அது பாவம் ஐயோ அப்பான்னு அலறது. காதலியாவது மொன்னா கட்டியாவது முறைய பாரு. ஏமா நீ யார் மாதிரி? நானு அரண்மனையில தோழியா? ஆமா, இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே, 2 அறை கொடுத்து இவனை விரட்டி விடாம முத்த பொம்பளையா இருக்கிய. போமா. ஐயா, நீ எங்க போற? பச்சை, நீ எங்க போற? நீ போ, நீ போ, நீ போ. ஐயோ, நீ எங்க போற? எங்க போற? என்ன என்ன பாது? இந்த டேப் அடிக்கிற சொக்கம் கூட வந்த பொண்ணு இல்ல நீ? ஆமா. அவன் உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவா? இல்ல, தாத்தா. தாத்தனா? நான் அப்பவே நினைச்சேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? ஆயிருக்காது தெரியுது. அப்போ சரிதானே? சரிதான். நான் அப்ப யோசனை பண்ணேன். அந்த பொண்ணை போச்சுன்னு பாரு, அப்பவே எனக்கு தெரியும். என்ன செய்யறது? பிரம்ம நம்ம 2 பேருக்கு இப்படித்தான்னு. அதே விளையாடுறேன் உன்னோட நானு. அப்ப என்ன அம்ப தூயா நீ போட முடியுமா? உன்னால போட தெரியுமா? முடியுமாவா? திரும்பி பாருங்க. ஆமா, நீ கேப்பா அடிக்கிற. கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் புடிப்பட்டதுன்னா பொழந்து கட்ட. முன்ன விறகு கடை வச்சிருந்தியா? இல்ல பேச்ச சுருக்கு வாசி. தும் தும் தா தத்த தும் தும். ஆஹா, கொஞ்சம் ஓங்கி அடிடா. அடா யோக்கியா, நான் கொஞ்சம் ஏமாந்து இருந்திருந்தா என் கண்ணே போயிருக்கும் நேரம். இல்ல, ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க, எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. நீ டேப்பு வாசிக்க லாயக்கு இல்ல. வீட்டுல இந்த ஓலைச்சோடியில அது இருந்தா போய் ஐயா போறேன். ஐயா, ஏய் பேசாம போடா. வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னங்கய்யா இது? உங்க வீட்டை தேடி வந்து அப்படித்தான் மரியாதை பண்றதா? யாரப்பா நீ? இல்ல, நானு அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு, அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டேன். ஓஹோ, தலைகீழ ஒருத்தன் போறானே. ஆமா. நீ யாரப்பா? நானா மருதநாட்டு சக்கரவர்த்தி. இல்ல சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற சேவகன்னு சொல்ல. சரி, நீங்க வந்த? சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா இல்லையா? அப்பாவா? ஏதப்பா? என்ன ஏதப்பா? அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கேன். அதான், அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு. அப்படியா? நான் தான் அந்த சொக்கேன். சொக்கனா? ஆமா. ஓஹோ, உங்க பேத்தி இல்ல? பேத்தி என்ன பேத்தி? அதான் அந்த வில்லம்பெல்லாம் கையில வச்சுட்டு குறி பாத்துக்கிட்டே இருக்குமே, அது என் பேத்தி. சொக்கி சொக்கி என் பேத்தி. என்ன சொக்கி சொக்கி பேத்தி, அது என் பேத்தி தான். நீ உட்கார் சொல்றேன். என்ன? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரே ஆசை. அவளுக்கு அதுக்கு என் மேல ஆசைதான். ஐயோ, ஏன் ஐயோ? கல்யாணம்லாம் உங்களை கேட்டுத்தான். ஐயோ, என் தலை சுத்துதே. ஏன் சுத்தணும்? கல்யாண செலவுலாம் நான் பாத்துக்கிறேன். செலவா? ஏப்பா, நீ அவகிட்ட பேசிருக்கியா? பேசுறதா? ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே. ஐயோ,
கைய தொட்டா போதும், கன்னத்தை தடவனா ஐயோ ஐயோ என்கிட்டயே சொல்றானே கிட்ட எதையும் மறைச்சு வைக்கப்படாதுல்ல, உண்மையை சொல்லிடணும்ல. இன்னும் என்ன உண்மைப்பா? ஐயோ, குளிக்க வர்றேன்னு சொல்லுவா, நானும் தயாரா காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் தண்ணியில குதிச்சு விடுவான். ஒரே என்ன இது சொக்கி? ஏதோ ஒரே குழப்பமாயி போச்சு. இதெல்லாம் சொல்லப்படாதோ? ஆபத்து வந்துருமோ? வந்துடுமோ என்ன? இதோ வருது. ஐயோ, நீயா? நானேதான். வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டியா? இரு வர்றேன். என்ன அது? என்ன எடுக்க போறேன்? அச்சுக்கோ, அம்பு. இது என்னடா அம்பு? அம்மா ஆயாச்சு. பொண்ணாலே செத்துருவேன். ஒளிங்க நீ. ஒளிற. ஏன் தாத்தா? அம்மா, நீங்க தள்ளுங்க சொல்லுங்க. அம்மா, செத்துருவேன். என்னடா இப்படி பயப்படுற? என்னவா இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்தான். வேற பொண்ணுக்கிட்டியா? ஆமா. கிட்டே இவன் மேல ஒரு அம்பை. நல்ல வேளை அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அண்ணே பொண்ணே. ஐயோ, பேத்தியை சுமர்த்து சொல்லுங்க. உங்க பேத்தியை சுமர்த்து. என் பேத்தியாரா? எனக்கு சம்சாரம்டா. சம்சாரமா? ஐயோ, சொல்லுங்க. மயக்கமா இருக்குன்னு அடிக்கிறீங்க. சும்மாவே நீ போ, நான் கவனிச்சுக்க. நீ போ சொல்றேன். போ, கவனிங்க. நான் வரேன். போவியா? டேய், என்ன சொன்ன? என்னத்த தடவினியா? நான் தடவை. ஆமா, ஏன்டா அப்படி வந்து போய் சொன்னேன்? பொம்பளைங்க விஷயத்துல எல்லாரும் தான் போய் சொல்றாங்க. இத ஒரு பெருசு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னா மறந்துருங்க. உண்மை அப்படியா? எல்லாரும் அந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம், இந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம். போய் சொல்றேன், வழக்கமா வச்சு அப்படியா? நானும் சொல்லியிருக்கேன். ஆமா, என்ன ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில் ஒண்ணு இல்லையா? காதல், அவ்வளவுதான். காதல். இந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு. பல முறையா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத. ஒரு முறையை சொல்லுங்களேன். அதாவது பொண்ணை மேங்க வைக்கணும். முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும். காதலுக்கு சவுரி முடிக்கும் எப்படி முடி போடுறது? இருக்கு. எப்படி? இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம். இப்போ நல்லா கானா 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 கான கான கானா. இப்படி ஞானா 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 கானா ஞானா. அப்புறம் தானா தானா தா. என்னவா? ஐயோ, காங்காவுக்கு அடுத்தது டாவா? ஆஹா, சானா சானா. ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க. ஆமா, இந்த ஆடு இதுவரையும் படிக்கவே இல்லையா? தெரியலையா? ஆமா, நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த? அடமுட்டாள். என்ன முட்டாளா? படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. அதுவும் சரிதான். நீ உட்காரப்பா. ஆமா, உன் சங்கதி என்னாச்சு? அட ஐயா, சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகுற? என்னது? என்னப்பா? அட, இது வாசிக்க தெரியுமா? அதெல்லாம் இல்லையா. இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா? எதுக்கு? இத மாதிரி 3 போட்டி வச்சிருக்கிறாங்க. இது 3லயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம். அதுக்கு இந்த கோட்டை அடிக்காம சின்னது பண்ணணும். எப்படி முடியும்? இது என்ன பிரமாதம்? உனக்கு என்ன தெரியும்? யோ யோ யோ, இத பாரு. இது 2ல எந்த கோடு சின்ன கோடு? அடே, இதான் சின்ன கோடு.
எனக்கு தெரியலையே. நீ படிச்சவன் பாரு. அவனை போய் முட்டாள்னு சொன்னீங்க. சரி கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஐயா கொஞ்சம் எழுந்து வாங்க. என்னப்பா பசிக்குதா? இல்லையா, இது என்ன இது? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இந்த இலை மேல இதை வச்சு ஆ. இந்த தண்ணி சிந்தாத, ஆ. இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா? எடுத்தா வருது. எப்படி முடியும்? 1000 தடவை செய்து பார்த்துட்டேன். இந்த பாருங்க. எப்படி வருது? எப்படி? இத தொடப்படாது. ஆமா, இந்த இலை வெளியே வந்துடணும். ஆமா, அவ்வளவுதானே? இந்த பாத்துக்கோ. ஆஹா, இது ஏன் மூலையில இல்லையே. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அந்தரங்க. அந்தரங்க அந்தரங்க. இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு? ஐயோ ஐயோ அப்படி சொல்லாதீங்க. சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணா? அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராஜா மாதிரி இருப்பேன். அப்போ ராஜா விட்டு பொண்ணா? ராஜா பொண்ணுதான். ஓஹோ, அப்போ செய்ய வேண்டியதான். ஆமா, இன்னொரு போட்டி. அத நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன். என்னடா இது? இதோ. என்னது? என்னது? கொஞ்சம் இருங்களேன். மண்ணு. இது என்னவா? என்றதா விஷயம் இருக்கு. இந்த மண்ணு இருக்குல்ல, ஆமா, இதுல 3 விரல்ல இப்படி கோடு போடணும். இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும். எப்படி முடியும்? அப்படியா? அதுக்கு என்ன, நடுவரில் அப்படியே ஆட்டணும். இல்லையே, 3 விரலும் இல்ல இப்படி ஆடுது. அப்படியா? ஆமா, சரி, இந்த போட்டேன் பாத்துக்க. எப்படி இது? எங்க எங்க இன்னும் தடை இங்க இருந்து பாக்குறேன் பாருங்க. எப்பா என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா? என் செய்தம்மா, அது சரி. நான் நாடகத்தில் நடித்து என் நடை, உடை, பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா. இந்த ராஜநடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். அறியாயோ? அறிஞ்ச அறிஞ்ச. ஐயா வாருங்கள் வாருங்கள், விவாசனத்தில் அமருங்கள். சற்று பொருங்கள், இதோ ஒரு. ஆமா, என்னமோ ராஜான்னு சொன்னேன். சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை. பரம்பரை ராஜா இல்லையா? நேத்து வந்தவரா? எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னது? ஒரே அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்கா? ஆமா, கொண்டாங்க அப்படி கொண்டாங்க. அத கூட கழட்டுங்க, இது அசிங்கமா தான் இருக்கு. ஐயா, ராஜா பொன்னம்பலம் அவர்களே. இதோ வந்தோம் வந்தோம். இவரை எங்கோ பார்த்ததாக. ஆமா, நான் தான் டேப் அடிக்கிற சொக்கன். ஆம், சொக்கன் சொக்கன். யாம் கண்டு கழித்தோம் தர்பாரினை. அப்பா சாதாரணமா பேசுங்களேப்பா. அங்க நான் பேச இயலவில்லையே. ராஜா மாதிரியே பேசுகின்றாரே. இப்பொழுது என்ன ராஜா? அந்த காலத்திலே 1000 பேர் மத்தியில். என்னத்துக்கு பழைய கதையெல்லாம்? இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க கேட்ட 3 கேள்விக்கும் பதில் கொண்டாந்து இருக்கிறேன். அதே கேள்வி மறுபடியும் கேளுங்க. அதுதானே முடியாது. அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டையாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப. இன்னைக்கு வேற கேள்வி. எதுக்காக புது கேள்வி? அந்த பழைய கேள்வி சரி. புது கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒரு குளத்துல கொஞ்சம் பூ இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவுலையும் 2 குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம். ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம். அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது, எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐய, இது என்னத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா 10ம் 5ம் என்ன, 4ம் 3ம் என்ன? 4ம் 3ம். 4 3மா?
எப்படி? போச்சுடா. அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3 பூவு 4 குருவி அப்படி பறந்து வந்தது. 2 குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது, குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது, இப்போ ஒரு குருவி மிச்சம். அண்ணே சரியா சொன்னான்ல? ஆமா சொன்னேன். ஆகா, மருமகனே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க. இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா மாமா மாமா மா மாமா மாமா மா. சரி சரி, அது ஒன்னா எண்ணு, எத்தனைமான்னு எண்ணு எண்ணு எண்ணு. சரிதான். உப்புமா 1மா 2மா 9மா 10மா. உப்புமா 10மா. உப்புமா 10மா. உப்புமா 10மா. அப்பா, இன்னொரு கேள்வி இருக்கு. இனிமேல் சோதனை. வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய் மாலையை. அப்பா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதனால அவர்கள் ஆரம்பிச்சாரு முடிச்சானா? வாங்க வாங்க, வணக்கம். வாங்கம்மா. உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே. இப்ப இளவரசர் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப இல்லையாங்க, அதுதான் என்ன கூப்பிடல போல இருக்கு. எங்கதான் போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான். அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது. அட, போனவர் தானா வர்றாரு. அந்தரங்க, உன்னை ஒரு பச்சை சுத்திக்கிட்டே இருந்தானே, அவன் எங்க? அது இப்ப சுத்துறதை விட்டுட்டு விரட்டிக்கிட்டு தெரியுது. போனா போதும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். அடடா, அதான் அதே வருத. அங்க வந்து காதல கத்திரிக்காயன்னு உளற போகுது. நான் வர்றேன். ஏய் ஏய் அந்தரங்க, என்ன அக்கிரமம்? ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு எல்லாமே சொல்றிய? ராஜகுமாரியா? ஐயா, அவ ராஜகுமாரி இல்லைங்க, சாதாரண தோழி. ஐயோ, என்னப்பா ஐயா தோழிய வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு. நம் இளவரசர் வரட்டும், நாடகம் ஆடுற நீ. ஐயோ தங்கச்சி தங்கச்சி, இளவரசி இளவரசி, என்ன நம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சுது. நீ தோழி, நீ தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே. அவன் தான் அந்த டேப் அடிக்கிற சொக்கனுக்கு நீங்கெல்லாம் சேர்த்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படவாய்ப்பேன். இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே. அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? அதான் தெரியல. இத நான் போய் கேட்டு வந்து. ஐயோ, நீயே போய் ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவ போல இருக்க. ஏன் நான் தமுக்கு அடிக்கிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் அடிச்சு பாட போறான். டேப் அடிச்சு. ஆபத்தின் அறிகுறி ஆரம்பமாகி விட்டது. அது இன்னைக்குதானே ஆரம்பிச்சது. நீ என்னைக்கு இளவரசி ஆகிறேன்னு சொன்னி அன்னைக்கு ஆரம்பமாயி போச்சுதே. இப்போ ஒண்ணும் புடிமொழி போலாமா? நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மருத நகரத்துக்கு போய் சக்கரவர்த்தி கால்ல விழுந்து, செஞ்சதெல்லாம் தப்பு தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம் அப்படின்னு கேட்கலாமா? அண்ணா கேட்கலாமா? கேட்கலாம் கேட்கலாம். பைத்தியக்காரத்தனம். என்ன இது? தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஐயா, முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் ஒழிய வேண்டும். என்னது இது? வழி சொல்லுகிறேன். ஐயோ, இது போ. இது நாம் போ. சொக்கி 2 பேரையும் சேர்த்து என்ன அது? சத்தம் கூட. இது அச்சார தொகை. இத வச்சுக்கிட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சீங்க, உங்களுக்கு 30 காணி நிலம் கொடுக்கும். முறை வீட்டு குலக்காரச்சான் அர்ஜுன ராஜன் தெர வீட்டு கீழே குதிச்சான். என்னையா அது? ஒத்திக்க பார்த்து ஆளை கொண்டுடுவீங்க போல் இருக்கு. இதுக்குத்தான் சொல்றேன், மரக்கத்தி வச்சுக்கும்னு. ஆமா, நான் தான் கேக்குறேன், கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி எதுக்குயா? மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீர மர மாட்டேங்குது. இந்த நெஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும்,
இந்த நம்ம வழி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்கும் உதவும் பாரு. அக்கா தண்ணிக்கு போவோமா? போலாமா? ஓ ஓ ஓ ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன ஜுரமா? ஜுரமா? போத்திட்டு இருக்கீங்க? அதுவா இது பெரிய மனுஷத்தன்மை. பெரிய மனுஷன். அப்ப பெரிய மனுஷங்களே உட்காருங்க. என்ன என்ன எங்க வந்தீங்க? அதாவது நம்ம பக்கத்து ஊர் மிராஸ்தார் இவரு சொந்தமா கோயில் கட்டியிருக்காரு. இப்ப வா. ஆமா. சரி. இந்த விஷயத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல. ஏன்னா மகரக்கட்டு வந்துடுச்சு. கூத்துக்கு தான் போறது. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும். அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? ஆமா. ஒரே ஒரு முறை. ஒரு முறை. சரி வர்றேன். கச்சேரி எல்லாம் கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா? நீங்க அங்க வந்து பாருங்க. ஒரு பய கிச்சுன்னு சத்தம் போட முடியுமா? ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கிரி. போக்கிரி? அம்மாடி, நான் வரலையா பாட்டு கச்சேரி? என்ன அது போக்குன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்டிய ஐயா. அவர் கிடக்குறாருங்க. நான் பரம சாதுங்க. பரம சாதுங்க. சாதுவா? அப்ப நான் வரலையா பாட்டு கச்சேரிக்கு? ஏங்க அங்க ஏதாவது கலாட்டா நடக்கும். நீரு சாது பேசாம உட்கார்ந்துருப்பேரு. என்ன பெரிய வம்பா போச்சு. ஐயா இப்படி வாங்க. நான் போக்கிரியும் இல்ல சாதுவும் இல்ல, நடுத்தரம். போச்சுடா, இதுதான் பெரிய அபாயம். ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா. நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. சரி, அந்த கவலையே வேண்டாம், எல்லாம் தயாரா இருக்கு. உட்காருங்க. மெதுவா உடச்சிடாதீங்க. நான் வரட்டுமாக்கா? அத திருட்டு மனுஷா. என்னக்கா? வீட்டுக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன். என்ன ஏமாத்துறதுக்காக நிஜ கத்திய கொண்டாந்து முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கு. என்னையா ஏமாத்துறது? நீ போயிட்டு வாமா. அவ்வளவையும் குடிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க புறப்பட்டு சீக்கிரம். ஓஹோ, அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம. என்ன உனக்கு தெரியாம என்னது? போய் வேற உடையெல்லாம் மாத்தி வச்சுக்கிறோம். இறங்கு கீழ. இறங்கலா? பெரிய கொலை. நீங்க என்ன, எத்தனையோ பேர் தான் கலையை கொலை செய்யறாங்க. இப்ப நாங்க செய்ய போற கொலை கலை இல்ல, உங்க தலைய கொலை. கத்தியா? கொலையா? கொலகார பசங்களா? என்ன ஏயா கொல்ல போறீங்கப்போ? உங்க ரெண்டு பேரையும் கொன்னா எங்களுக்கு 30 ஏக்கர் நிலமில கிடைக்கும். 30 ஏக்கரா? ஏயா மனுஷனை விட ஏக்கரா பெருசு? ஏக்கர் தான் பெருசு. ஏக்கர் பெருசா? ஆமா. சுக்கி சுக்கி, இது என்ன கொலை? என்னம்மா ரகசியம் பேசுற? ஒண்ணும் இல்ல, அந்த இஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்பிடு கும்பிடு. சரி. அருளானந்த பூஜித அக்ஷயபாத்திர அம்புஜனே, இந்த மகாபாவிங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக. இவர் பெரிய பக்தர், இவர் சொன்ன உடனே மாறி போகும். துணி ஐயா மெதுவா வெட்டுங்க, நோகாம. ஏன்னா நான் இதுக்கு முன்ன செத்ததே இல்ல. அட குனிங்க. என்ன மரக்கத்தி? உங்கத்தி மரம்? ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சுடு. இதெல்லாம் சூழ்ச்சி பண்ணி இருக்கான். பயந்தாங்க ஓடுறீங்க. அவனை இப்ப கையாலே கத்தி குண்டு போட்டான் பாரு. வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, வராத வராத. ஐயோ அட பாவி,
இப்ப உனக்கு வேண்டிய நிலம் 3 அடி அகலம் 6 அடி நீட்டம் 30 ஏக்கர் எதுக்கு ஆசைக்கோரளவில்லை இந்த அகிலமெல் போதும் போதும். எப்படி என் வேலை மரக்கத்தி? அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியினுடைய புத்திசாலித்தனம்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க. பாருங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது, அம்பு எடுத்துக்கோங்க போவோம்.